ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு க்ரீமோட க்ரீமோட ரிவ்யூ பார்த்துலாமா? எனக்கு மட்டும் இல்லை, நீங்களுமே ஒன் டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாக்மியோட ஒரு ப்ராடக்ட் தான். இந்த க்ரீமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்மி பெர்ஃபெக்ட் ரேடியன்ஸ் டே க்ரீம். இந்த க்ரீமோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியோசினமேட். மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே ஸ்கின் ஒயிட்டனிங்காக நியோசினமேட் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த க்ரீமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். இது வந்து எங்கெங்கே அவைலபிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், பர்பிள், நைக்ரா போன்ற ஆப்பில் இருக்குது. அதே போல் நார்மலாக நம்ம வெளியே லோக்கலில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த க்ரீம் வந்து அவைலபிள் இருக்கும். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் தான் இருக்கும். இந்த க்ரீமை எந்தெந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக சொல்லியிருக்கிறது ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த க்ரீம் வந்து நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கொண்டு வராது. இந்த க்ரீமை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாமா? இந்த க்ரீமை வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீமில் இருக்கக்கூடிய நியோசினமைட் அண்ட் மைக்ரோ கிறிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை வந்து சரி பண்ணி கொடுக்குது. இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு நல்ல ஒரு கிளியரான ஸ்கின் டோன் வந்து கிடைக்குது. இந்த க்ரீமை கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர வர நம்மளோட ஸ்கின் கலருமே வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதே போல் ஸ்கின் டோனுமே நல்ல இந்த க்ரீமை என்னோட கையில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். க்ரீம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் தான் நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும். நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும் நம்மளோட ஃபேஸ். நம்ம இந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண உடனே நல்ல ஒரு பிரைட்டாக நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா அப்படி கண்ணத்தை அப்படி தொட்டு பார்க்கும்போது நல்லா புசு புசுன்னு வலிக்கிட்டு போகல, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த க்ரீம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலராக தெரியும். நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வர வர நம்மளோட ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். சன்லைட்டில் போயிட்டு வரதால நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜுமே வராமல் நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், நம்ம இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணலாமான்னு. நம்ம இந்த க்ரீமில் எந்த ஒரு டே க்ரீமாக இருந்தாலும் சரி, நைட் க்ரீமாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதா நம்மளுக்கு நல்லது, நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். க்ரீம் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு இரிட்டேஷன், அந்த மாதிரி ரெட்னஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் வந்து காட்டுச்சுன்னா நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதை உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வரல. இந்த க்ரீம் யூஸ் பண்ணோடனே என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டாக இருந்துச்சு. அந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி, செகண்ட் வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு, தேர்டாக வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு, அடுத்து வந்து நம்ம காம்பேக்ட் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான க்ளோயிங்காக இருக்கும் நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா. க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். என்னை பொறுத்தவரை இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன தான் என்னோடய ஸ்கின்னுக்கு க்ரீம் யூஸ் பண்ணாலும் என்னோடய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, என்ன தான் ஒரு அந்த கலரே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க இந்த க்ரீம். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது நான் யூஸ் பண்ணதால் எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சுன்றதை என்னோடய ஓன் ரிவ்யூ மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.